ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸை வந்து எப்படி நம்ம ரியல் டைம் ஸ்டாக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெரோதா அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கேனர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நான் எப்படி இன்ட்ராடே ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரியல் டைமாக இப்போ காட்டுறேன். இதுதான் வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனருக்கான அந்த சாஃப்ட்வேரு. இப்போ வந்து நான் வந்து இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அலர்ட்னு இருக்கும். அந்த அலர்ட்டில் ஸ்கேனர் இருக்குது. அந்த ஸ்கேனரில் வந்து நான் கோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியர் ஃப்ளாக் அப்படிங்கிற கோடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி ரியல் டைமில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து பியர் ஃப்ளாக்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பியர் ஃப்ளாக், அதாவது பியர் ஃப்ளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். நான் அந்த ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பியர் ஃப்ளாக்னா இதுதான். கீழே வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு சடனாக உடையும். கன்சால்டேட்டுன்றத ஒரு 2 கேண்டில் வச்சு கூட உடையும். நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நமக்கு இந்த ஃபார்மேஷனில் ஒரு போல் ஒரு ஃப்ளாக், இந்த ஃபார்மேஷனில் நமக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோட் எழுதியிருக்கோம். இந்த கோடில் வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி அது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பியர் ஃப்ளாக் காமிச்சேன் இல்லையா? இந்த பியர் ஃப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணோன்னா கோடிங்கை போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டைம் ஃப்ரேமு. இப்போ நான் மினிட்ஸில் யூஸ் பண்ண போகிறேன்னா மினிட்ஸு என்ன மினிட்டு, 2 மினிட்டா, 5 மினிட்டா, 15 மினிட்டா, 30 மினிட்டா, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் 2 மினிட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆட் சிம்பிள்னு இருக்கு இல்லையா? இந்த ஆட் சிம்பிளில் போயிட்டு டிஃபால்ட்டுன்னு கொடுங்க. டிஃபால்ட் சிம்பிள்ஸ்னு இருக்கும். இதில் வந்து ஆடுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க, முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமில் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ், அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி காமிச்சிரும். எந்தெந்த ஃபார்மேஷன் இந்த டைமில் ரியல் டைமில் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக சிம்பிளாக காமிச்சிரும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணதால் லோட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம அலர்ட்னு இருக்கு இல்லையா? அலர்ட் வால்யூம் பேஸில் கூட இந்த வால்யூமை கிளிக் பண்ணோன்னா எது ஹையஸ்ட் வால்யூம் இருக்கோ லோவஸ்ட் வால்யூம் இருக்கோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அலர்ட் டைம்னு இருக்கு இல்லையா? டைம் வைஸ் இந்த டைமில் இந்த செகண்டில் அந்த ஸ்டாக்கில் அந்த அலர்ட் வந்துச்சுன்னா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை கிளிக் பண்ண போகிறோம். இப்போது நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லில் வந்து நமக்கு அந்த ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, நான் இந்த சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த ஃபார்மேஷன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகணும் மார்க்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் ஒரு க்ரீன் ஃப்ளாக் வந்திருக்கு, அதாவது க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டிலுக்கும் கீழே வந்து இப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பிரேக் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணாலே வந்து நமக்கு நல்ல டார்கெட் தான். வெயிட் அண்ட் சி. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச ஒரு சிக்னல் பாரதி ஏர்டெல்லில். நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அல்ட்ரா சிமெண்ட்ஸ், இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா ஃபுல்லி பியர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஏர்டெல்லை விட இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து காமிச்சிருக்கு ஃப்ளாக் பேட்டர்னை. பியர் ஃப்ளாக் நாம் வந்து செல்லிங்கில் இருக்கிறதுனால இப்போது பியர் ஃப்ளாக் எடுத்திருக்கோம், சரிங்களா? அது மாதிரி புல் ஃப்ளாக், பியர் ஃப்ளாகு, எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் நம்ம கோட் பண்ணால் போதும். உங்களுக்கு கோட் பண்ண தெரியலனாலும் அந்த கோடிங்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் கொஞ்சம் நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு இந்த லோவை உடைக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் செட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு மேனுவலாகவும் பார்க்கணும். நம்ம வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனர் கொடுத்துருச்சுன்னா ஸ்க்ரீனர் இந்த ஃபார்மேஷனில் இருக்குன்னு காட்டும். நம்ம வந்து அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணும்போது நம்ம கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷன் படி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரியல் டைமில் நான் போய்ட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்னை தேடிட்டே உட்காந்துருந்தேன்னா இந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு கிடைக்காது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து இப்போதைக்கு 2 ஸ்டாக்ஸ் காமிச்சிருக்கு. பியர் ஃப்ளாக்னால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா? இந்த மாதிரி டவுனில் வரணும், ஒரு கன்சால்டேட் ஆகணும், அப்புறம் உடையணும். கன்சால்டேட்டுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு நடுவில் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி லோவை உடைச்சாலே நமக்கு வந்து இந்த ஃபார்மேஷன் கிடைக்கும். அதே தான் வந்து நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. இதுலேயும் வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அதை நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும்.
இப்போ நமக்கு வந்து இது போல் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இதில் ஃபில்டர் அவுட் பண்ணி ஈஸியாக வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து பிளிங்க் ஆகி காட்டுது இல்லையா, அந்த ஃபார்மேஷன் வரும்போதெல்லாம் நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸில் வருதோ அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆகி வரும். இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பியர் ஃப்ளாகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கோடிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜெரோதா பை வந்து பிளாட்ஃபார்மை வந்து ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா பை ஸ்கேனர் டவுன்லோட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வேர் கேன் ஐ டவுன்லோட் பை அப்படின்னு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும். கீழே வரணும். கீழே வந்த பிறகு வேர் கேன் ஐ டவுன்லோட் பை அப்படின்னு வரும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பை அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் ஹியரை வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்களே வந்து அந்த செட்டப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிறகு செட்டப் ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட்ஸில் இருப்பீங்க. அப்படி தெரியாத இருக்கிறவங்க வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பை ஜெரோதா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து ஜெரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜெரோதா பை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து சொல்கிறேன். இன்ஸ்டாலேஷன் வந்து அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு ஜெரோதா பையில் வந்து எந்த ஃபோல்டர்னு செட் பண்ணணும். ஃபைனலாக வந்து செட் ஆயிரும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து கேட்கும். அட்லீஸ்ட் 2 GB ரேமாவது நம்மள ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் லேக் ஆகாமல் ஹேங் ஆகாமல் கரெக்டாக போகும். விண்டோஸ் எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 10 இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. எக்ஸ்பி 7, 8, 10 இது மூணுத்துலேயும் இப்போ இந்த நாலுத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிட் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு 32 பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து பார்த்து உங்கள் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி இதெல்லாத்தையும் வச்சு கரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நமக்கு அலர்ட் வந்திருக்கா பார்க்கலாமா? ஓகே, இதில் வந்து வேறு எதுவும் இப்போ அலர்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து 3:17 இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. மார்க்கெட் லைவில் இருக்கும்போது மட்டும்தான் இதில் வந்து ஸ்கேனர்ஸ் வந்து அலர்ட் கிடைக்கும். மற்ற நேரத்தில் நமக்கு வந்து அலர்ட் வராது. நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்ஸை வந்து ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.